ஓவை சுருக்கி ஓ இல்லாமல் சப்தம் இல்லாமல் அந்த சப்தமில்லாத ஓங்கார நிலையை உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா இடங்களிலேயும் உணர்கின்றோம். என்று சப்தம் இல்லாமல் சொல்லிய வண்ணம் உடம்பு முழுக்க பார்க்குறோம். வலதுகை நடுவிரலால் இடது மூக்கை அடைச்சிக்கிறோம். மூச்சை இழுத்துட்டு முதுகினுடைய அடியிலே இருந்து உச்சிக்குழி செல்லுகின்றோம். இப்போ வலது மூக்கை அடைச்சிக்கிறோம். மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம். மூச்சை இழுத்துட்டே மேலே போகிறோம். மீண்டும் இடது மூக்கை அடைச்சிக்கிறோம். மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம். மூச்சை இழுத்துக்கொண்டே மேலே போகிறோம். அப்படியே உச்சியில் மனசை வச்சுக்கிறோம். உச்சிக்கு மேலே ஒரு சின்ன சிவலிங்கம் இருக்கிறதா மனசில் நினச்சிட்டு மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுகின்றோம் 3 முறை. அந்த சிவலிங்கத்தையே மனசில் நினச்சிட்டு 3 முறை. உச்சிக்கு மேலே ஒரு சின்ன சிவலிங்கம் இருக்கிறதா மனசில் நினச்சிட்டு 3 தடவை மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுங்க. அந்த பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை வினைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதொட்டி பேரொளி கொண்டு வணங்குகின்றோம். அந்த பெருமானையே பஞ்சபூத தலங்களிலே நிலத்தினுடைய தலங்களாக திகழ்கின்ற காஞ்சிபுரம் ஏகாம்பரநாத பெருமானையும் திருவாரூர் புற்றடங்கொண்ட பெருமானையும் மனதில் நினைத்து நம்முடைய இந்த தலப்பயணத்திற்கு மண் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதம் நமக்கு துணையாக இருக்க வேண்டும். அது எப்பொழுதும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலேயும் நமக்கு துணையாக இருக்க வேண்டும். மண்ணாலும் மண்ணிலிருந்தும் மண்ணோடு தொடர்புடைய பொருட்களிலிருந்தும் நல்ல காப்பும் ஆற்றலும் வளமும் பெறுகின்றோம். அதற்கு இந்த தெய்வங்கள் நமக்கு துணையாக இருக்கின்றன. அதேபோல நீருக்குரிய தலமாகிய திரு ஆனைக்கா பெருமானை மனதிலே நினைத்துக் கொள்ளுகின்றோம். அந்த பெருமானினுடைய திருவுருளாலே நீராலும் நீரிலிருந்தும் நீரோடு தொடர்புடைய பொருட்களில் இருந்தும் நல்ல அருட்காப்பையும் ஆற்றலையும் பெறுகின்றோம். நம்முடைய இந்த பயணத்திற்கு நீராகிய 4வது பூதம் எல்லா வகையிலேயும் நமக்கு துணை நிற்க ஆனைக்கா அண்ணல் நமக்கு அருள் புரிய வேண்டிக் கொள்ளுவோம். அடுத்து
நெருப்புக்குரிய தலம் திரு அண்ணாமலை. அண்ணாமலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய அண்ணாமலையம் பெருமானுடைய நல்லருளாலே நாம் நெருப்பாலும் நெருப்பிலிருந்தும் எல்லா நேரங்களிலும் அருட்காப்பினை பெறுகின்றோம். நெருப்பும் நெருப்போடு தொடர்புடைய பொருள்களும் எப்பொழுதும் நமக்கு துணையாக இருக்கின்றன. அந்த நெருப்பினை நினைந்து ஒரு மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விட்டு அண்ணாமலையம் பெருமானுடைய அருளை பெறுகின்றோம். அடுத்து காற்றுக்குரிய தலம் திரு காலத்தி. திரு காலத்திநாத பெருமானை மனதிலே நினைந்து மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டு கொண்டிருக்கின்றோம். அப்பெருமானுடைய நல்லருளாலே எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் நல்ல காப்பினையும் ஆற்றலையும் பெறுகின்றோம். காலத்திநாத பெருமானை நினைந்து மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுகின்றோம். விண்ணுக்குரிய தலம் தில்லை. தில்லை சிற்றம்பலத்திலே எழுந்தருளி இருக்கும் எல்லாம் வல்ல ஆடல் வல்லானாகிய அம்பலவான பெருமானை மனதிலே நினைத்து கொண்டு மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டு கொண்டிருக்கின்றோம். அப்பெருமானுடைய நல்லருளாலே எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் நல்ல அருட்காப்பினை பெறுகின்றோம். இந்த விண்ணாகிய ஆகாயம் எனும் பூதம் நமக்கு எல்லா வகையிலேயும் இந்த பயணத்திற்கு நல்ல முறையிலே துணை நிற்க வேண்டிக் கொள்ளுகின்றோம். இந்த பஞ்சபூதங்களும் நம்முடைய உடலிலேயும் புறத்திலேயும் இருந்து நமக்கு நன்மையே செய்கின்றன. பஞ்சபூதங்களோடும் தொடர்புடைய பொருட்கள் அனைத்தும் நமக்கு நன்மையே செய்கின்றன. இதற்கு அப்பாலும் சூழ்ந்தும் நிறைந்தும் உள்ள பொருள் பரம்பொருள், ஆதியும் அந்தவமில்லாத அரும்பெரும் சோதி, சிவம் பூரணம் மனதை நல்ல முறையிலே விரித்து இந்த பிரபஞ்சத்திற்கும் விண்ணுக்கும் அப்பாலும் இருக்கும் அந்த பூர்ண நிலையை மனதிலே நினைத்து மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுகின்றோம். இதே பூரணம், இதே பேரறிவு நமக்குள்ளே சிற்றறிவாக உயிரறிவாக இயங்கிக் கொண்டிருப்பதை உணர்கின்றோம். இதற்குள்ளாக பஞ்சபூதங்களும் இருப்பதை அறிகின்றோம். நிலத்தினுடைய அம்சமாக நம்முடைய பரு உடல், நீரினுடைய அம்சமாக இரத்த ஓட்டம், நெருப்பினுடைய அம்சமாக வெப்ப ஓட்டம், காற்றினுடைய அம்சமாக மூச்சோட்டம், விண்ணினுடைய அம்சமாக உயிரோட்டம் இயங்கிக் கொண்டிருப்பதை நாம் உணர்கின்றோம். நமக்குள்ளே இருப்பதைப் போன்றே எல்லா மனிதர்களிடத்திலேயும் இதை உணர்கின்றோம். எல்லா உயிர்களிடத்திலேயும் இதை உணர்கின்றோம். இந்த தெளிவினுடைய விளைவாக எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் செய்ய மாட்டோம்,
துன்பப்படும் உயிருக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்து அவற்றை துன்பத்திலே இருந்து போக்குவோம் என்று மனதிற்குள்ளே ஒரு உறுதியை எடுத்துக்கொள்கின்றோம். இந்த நல்ல அமைதியான மனோநிலையிலே எல்லாம் வல்ல இறைவன் திருவருளாலே எல்லா உயிர்களும் எல்லா மக்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெஞ்ஞானம், கல்வி, ஒழுக்கம், கடமை, ஈகை, தன்னம்பிக்கை, தொண்டு இவற்றில் மேம்பட்டு விளங்க கைலைநாதன் அருள் புரிய வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுவோம். எல்லாம் வல்ல கைலைநாதனுடைய திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெஞ்ஞானம், கல்வி, ஒழுக்கம், கடமை, ஈகை, தன்னம்பிக்கை, தொண்டு இவற்றில் மேம்பட்டு வாழ அருள் புரிய வேண்டிக் கொள்ளுவோம். கைலைநாதனுடைய திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே நல்ல உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெஞ்ஞானம், கல்வி, ஒழுக்கம், கடமை, ஈகை, தன்னம்பிக்கை, தொண்டு இவற்றில் மேம்பட்டு வாழ்வோம். நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம், உடல், உரையாடை தொடர்பு கொள்ளக்கூடிய அன்பர்கள் அனைவரையும் மனதிலே நினைத்துக் கொள்ளுவோம். அவர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை கைலைநாதன் நல்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுவோம். மனம், மொழி, மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள், நண்பர்கள், சுற்றத்தார்கள், உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை நல்க வேண்டும் என்று கைலைநாதனை வேண்டிக் கொள்ளுவோம். கைலைநாதனுடைய திருவுருளாலே கல்வி, தொழில், வாணிகம், பணி, தொண்டு, திருக்கைலாய பயணம் ஆகியவற்றோடு தொடர்புடைய மேலாண்மையினர், உடன்பணியாற்றுவோர், பணியாளர்கள், வாடிக்கையாளர்கள், அலுவலர்கள் அனைவருக்கும் இந்த நலங்கள் அனைத்தையும் இறைவன் நல்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுவோம். இன்று பிறந்த நாள், மணநாள் காணும் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டிக் கொள்ளுவோம். உலகிலே உடல்நலமற்றிருப்போர், மனவளம் குன்றியோர், அவர்கள் நலம் பெற துணை புரிவோர் அனைவருக்கும் இந்த நலங்களை இறைவன் நல்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுவோம். உலகெங்கும் உள்ள பகையுணர்வு, போர்க்குணம், கலகம், வன்முறை போன்றவற்றில் ஈடுபடுவோரும் இந்த நலங்களை பெற்று நட்புடனும், அமைதியுடனும், அன்புடனும், சகோதரத்துவத்துடனும், ஒற்றுமையுடனும், சமாதானத்துடனும் திகழ இறைவன் அருள் புரிய மனதார வேண்டிக் கொள்ளுவோம். நம்முடைய இந்த திருக்கைலை பயணத்தினுடைய தொடர்புடைய அன்பர் பெருமக்கள், நம்முடைய ஆதீன அன்பர்கள், மையாத்ரா எம்பையர் டிராவல் நிறுவனத்தை சார்ந்த அன்பர்கள், பிஸ்டைல் நிறுவனத்தை சார்ந்த அன்பர்கள், நம் உடன் வரக்கூடிய பணியாளர்கள், திபத்திலே நமக்கு துணையாக இருக்கக்கூடிய பணியாளர்கள் அனைவரும் நம்மோடு அன்போடும் இணக்கத்தோடும் ஒற்றுமையோடும் இருந்து இந்த பயணம் நல்ல முறையிலே நடந்தேறுவதற்கு துணை புரிய கைலைநாதன் அருள் புரிய வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து கைலைநாதனை நினைந்து மனதார வணங்கிக் கொண்டு ஒரு மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்து வெளியே விடுகின்றோம். அப்படியே கீழே கொண்டு வந்து உள்ளங்கை இரண்டை தேய்ச்சி கண்ணு மேலே வச்சு ஒரு தடவை அதே மாதிரி கைலைநாதனை கண்ணுக்குள்ளே வச்சு ஒரு தடவை மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுகின்றோம். உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.